நிரூபிக்கிறது இருக்குல்ல, யார்கிட்ட எப்போ என்ன, நான் யாரு, நீ எந்த பக்கம் நிற்கிற, நீ என் பக்கம் நிற்கிறியா, என்னுடைய குரலில் நீ எப்போ பேசுவ, இப்படி நீ பேசு, இன்னும் எத்தனை காலம் நீங்கள் டைரக்ட் பண்ணிட்டு போகிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலி நாங்கள் நின்னாச்சு, முன்னாடி வந்து பேசியாச்சு, இதுதான் எங்களுடைய குரல்னு சொல்லியாச்சு. இதற்கு பிறகு வந்து நீங்கள் விரும்புகிற மொழியை நான் தேர்ந்தெடுக்கணும்னு திருப்பி வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து உங்களுடைய தோல்வியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு முயற்சி செஞ்சு தோல்வி அடையாதீங்க. ஸோ எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இப்போது கரப்பான் பூச்சி அமைப்பு வந்து மிக முக்கியமான ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு மூமெண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்டையராக ஒரு பேர் வச்சு, ஏன்னா நம்மளை வந்து விமர்சிக்கிற ஒரு உயர்த்த நீதிமன்றம் வந்து நீதிபதி வந்து மிக மோசமாக விமர்சிக்கிறாரு. அந்த விமர்சன பேர்லேயே வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி இத்தனை திரளான இளைஞர்களை உருவாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். குறிப்பாக இன்றைக்கி ஜென்சி இளைஞர்கள் மேலே மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவர்கள் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க, அவர்கள் ஒரு அரசியல் நிலைப்பாடற்று இருக்கிறார்கள், அவர்கள் வந்து அரசியல் அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, குறிப்பாக தற்கொலைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது. நம்ம அவங்களை எப்படி சரியாக அரசியல் படுத்தி வளர்த்தெடுக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். பட் அவங்களை அரசியல் படுத்தாத அந்த பிரச்சனைனால தான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நீட்டுக்காக பல பேரை இழந்தும் நம்ம இதை தீவிரமாக ஒரு போராட்ட வடிவமாக மாற்றாமல் இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் அனிதாவை போல் ஏதோ ஒரு குழந்தை இறக்குறப்போ அனிதாவுக்காக நம்ம வந்து ரோட்டில் நின்னுமே, அனிதாவுக்காக நம்ம வந்து பேசணுமே, அனிதாவுக்கு அப்புறம் பிரதீபா இருந்தா, பிரதீபாவுக்கு அப்புறம் நிறைய பேர் இறந்தாங்களே, இன்னும் இறந்துட்டே இருக்காங்களே. அப்போ போன ஆட்சி வந்தப்போ வந்து இன்னும் நிறைய பேர் அப்படியே இறந்துட்டே இருக்கிறப்ப வந்து வெறும் அறிக்கைகளாகவும் இது வந்து மாறிடும், இல்லை இது மாறாது. இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்தாச்சு, திரும்பவும் அதே அதிகார வர்க்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி நம்மக்கிட்ட பவர் இல்லை, திருப்பி வந்து நாங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட தான் வந்து போய் நிற்க வேண்டிய தேவை இருக்குது. இதை அப்படியே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப வந்து ஒரு பெரிய ஒரு சலிப்பும் ஒரு விரக்தி மனப்பான்மையும் தான் தொடர்ந்து நம்மக்கிட்ட இருக்கிறத நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்றது இருக்குல்ல. இப்போ நான் மட்டும் இல்லை, இப்போ இன்றைக்கி வந்து கரப்பான் பூச்சி அமைப்பு அவங்க ஒரு தூண்டிருக்காங்க. அந்த தூண்டுதல் வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க உருவானதுனால நாமமும் அவங்க கூட சேர்ந்து நம்ம நிற்கணுன்றதுக்காக இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அதே பிரச்சனை நம்மக்கிட்ட வாக்குறுதி கொடுத்த அதே அரசியல் கட்சிகள் அப்படியே வேறு முகங்களாக மாறி நிற்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த போராட்ட உணர்வும் ஒரு போராட்ட எண்ணமும் ஒரு இடத்துல மழுங்கியும் இன்னொரு இடத்துல வந்து கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையும் இன்னும் வந்து இப்போ ஒரு மூமெண்ட் வந்து இப்போ பயங்கரமாக போராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து இங்கே வந்து கூடியிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறத வந்து கிட்டத்தட்ட ஒரு அயற்சியாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, எனக்கு அந்த கரப்பான் பூச்சி அமைப்புடைய அந்த நிறுவனரை வந்து வரப்போ பாஸ் அம்பேத்கர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவார் வெளியே வரப்போ. எனக்கு ஆனால் பயம்தான் இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா பாஸ் அம்பேத்கர் பேரை சொன்னாலே அவன் ஒரு காஸ்ட்டுன்னு சொல்லி அவன் வந்து ஒரு தலித், அவன் ஒரு ஜாதிக்கு அவன் அது அப்படி தான் அவன் பேசுவான், அவன் வந்து அம்பேத்கரிஸ்ட்டு, அவன் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, அவன் வந்து காஸ்ட் ஐடியாலஜி உள்ளவன் அப்படின்னு அவரையும் பேசிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது எனக்கு. அவர் வந்து அந்த டெல்லியில் போராட்டத்தில் உட்கார்றப்போ ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக தான் கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தை பார்த்தவொடனே எனக்கு இன்னும் பயம் இருந்தது. இவர் வந்து வெளிநாட்டில் படிச்சிருக்காரு, ஒரு நல்ல உயர்கல்வியை பெற்றிருக்காரு, அங்கேருந்து வந்து எந்த நம்பிக்கையில் வந்து எந்த மக்களை நம்பி பாஸ் அம்பேத்கருடைய புகைப்படத்தை உயர்த்தி இவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. இவர் முழங்குகிற அந்த ஜெய்பீம் உண்மையிலேயே இந்தியாவுக்கான ஒரு முழக்கமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியுமா? உண்மையிலேயே இங்கே இருக்கிற மக்கள் அந்த ஜெய்பீம்ன்ற முழக்கத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் ஆரம்பத்தில்? இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் ஜெய்பீம் அப்படின்னு சொல்கிறப்போ எள்ளி நகையாடவர்கள் நிறைய பேர், குறிப்பாக இங்கே இருக்கிற முற்போக்கு அமைப்புகளே ஜெய்பீம்ன்ற வார்த்தையை ரொம்ப கிண்டலாக பேசினாங்க. அது ஒரு வடமொழி சொல்லுன்னு கூட சொன்னாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் எழுதியிருந்தார், அம்பேத்கர் வாழ்கன்னு பேசு, ஏன் ஜெய்பீம்னு சொல்கிற? இன்னும் அந்த பயம் இருக்குல்ல, அந்த பதட்டம் இருக்குல்ல, யார் இதை முன்னிட்டு நிறுத்துறது? ஒரு தலித் வந்து ஜெய்பீம் என்ற வார்த்தையோடு முன்னெடுத்து நிறுத்துறது இந்த போராட்டத்தை வந்து வெற்றிகரமாக செயல்பட வைக்குமான்ற பயம் எனக்கு அடிப்படையில் உருவாச்சு. இப்போ இது பேசுறது கூட என்ன நினைப்பாங்கன்னா, உடனே வந்து இது ஒரு காஸ்ட் ஐடியாலஜியில் நான் திருப்புறேன் அப்படின்னு கிடையாது. இங்கே அடிப்படையிலிருந்து இது சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. நமக்கு புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர்
இந்த இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தியாவாக, எல்லாருக்குமான இந்தியாவாக கனவு கண்டவர். அவர் எப்படி ஒரு சாதிக்கான, ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்புக்கான தலைவராக இருக்க முடியும்? அந்த ஜெய்பீம் என்ற ஒரு சொல் எப்படி ஒரு சாதிக்கான ஒரு அடையாளமாக மாறிட முடியும்? ஆனால் அடையாளமாக மாறி இருக்கிறது யார், மாற்றுறது யாரு? நான் சொல்றதுனால, நான் எங்கிருந்து வந்ததுனால அந்த வார்த்தை ஒரு சாதிக்கான அடையாளமாக மாறி போயிருக்கு. அந்த பயம் அந்த சகோதரர் சொல்றப்போ, அவரை பாஸ் அம்பேத்கர் புத்தகத்தை ஏந்தி வரப்ப எனக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த பயம் நீங்கி இருக்கு. அந்த பயம் நீங்கி திரளான யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர், பயங்கரமாக படித்தவங்கலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து அவ்வளோ பேர் அந்த மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி போராடுறது. குறிப்பாக எல்லா இந்தியாவில் எல்லா மட்டங்களிலும் போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. அவருடைய உறுதியான நிலைப்பாடு இன்னைக்கு நிருபர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்குறப்ப ஏன் மற்ற அரசியல் கட்சிகள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாரு அவர். அந்த அரசியல் கட்சிகளுக்காக தான் நான் போராடுறேன். அப்போ ஒரு நிருபர் கேட்குறாங்க, நீங்கள் போராடுறீங்க, ஆனால் நிறைய அரசியல் கட்சிகள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுடைய கொள்கை திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உங்களை பயன்படுத்திக்கிறாங்களேன்னு சொல்கிறப்ப பயங்கரமான கோபம் வருது அவருக்கு. ஏன் அவங்க எங்கள் கூட நிற்கக்கூடாது? அவர்களுக்காக தான் நாங்கள் போராடுறோம்.